நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முக்கிய அலுவல்கள் நிறைவேறாமல் ஏமாற்றத்துடன் முடிந்ததற்கு ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சிகளும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன. இதுகுறித்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் இல கணேசன் மற்றும் திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பிரச்சனை பெரிது, கடமை பெரிது. நாடாளுமன்ற ஜனநாயக மரபை முற்றிலுமாக முறியடித்திருக்கிறார்கள் இன்றைய ஆளுங்கட்சியினர். ஒரு மாத காலம் காத்திருந்தோம். ஒரு நாள் விவாதம் நடந்தது. ஒரு நாள் முழுவதும் அவர் வரவே இல்லை. வந்திருந்தால் சரி அவ்வப்பொழுது வருகிறார் என்று கருதியிருக்கலாம். ஒரு நாள் முழுவதும் வரவே இல்லை. பின்னர் அடுத்து ஒரு முறை வந்தபோது கேள்வி நேரத்தில் வந்தார். அது அவருடைய கேள்வி நேரம். ஆக இவர்கள் எந்த வாதத்தை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வீதியிலே சென்று பேசுகிற பிரதமருக்கு நாடாளுமன்றத்தில் வந்து பதில் சொல்ல தெரியாதா? திட்டமிட்ட ரீதியில் பிற்பகல் அமர்வு அத்தனை காங்கிரஸ் உறுப்பினர்களும் அவையில் இல்லை, தலைவரை தவிர. அதனால் கோரமில்லாத நிலையை உண்டாக்கி ஒத்தி வைத்தார்கள். இவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையை கடைபிடிக்கிறார்கள், ஒரு காரணத்தை சொல்கின்றார்கள், சில மோசமான குற்றச்சாட்டுக்களையும் முன்வைக்கின்றார்கள். அதனால் இந்த அவை இதுபோல நடத்தக்கூடாது என்று திட்டமிட்ட காரணத்தால் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் நடந்து கொண்ட விதம்தான் முக்கியமான காரணம். இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் விவாதத்திற்கு தயார் என்று சொல்கின்றோம், அவர்கள் விவாதத்திற்கு தயாராக இல்லை என்று சொல்வதை விட விவாதத்திற்கான சரக்கு இல்லை என்பதுதான் முக்கியம்.